ஒரு சைஸ்ல வானர ரூபம். பிரிஷதம்சக மாத்திரஸ்தன்னி பபூவ அத்புத தர்சனஹ. சந்தியா காலத்துல உள்ள பிரவேசம் பண்ணணும். அவர் காத்துட்டு இருக்கார். ஒரு பக்கத்துல சந்தோஷம், சீதையை பார்க்க போறோமே சந்தோஷம். இன்னொரு பக்கத்துல லங்கையுடைய காவலை நினைக்கிற போது மனசு ரொம்ப கவலையா இருக்கு. அச்சிந்தியாம் அத்புதாகாராம் திருஷ்ட்வா லங்காம் மகாகபிஹி ஆசீத் விஷன்னஹ ஹ்ருஷ்டஸ்ச வைதேய்யா தர்சனோத்சுகஹ. வழியை மறைச்சு லங்கினி அதட்டி பேசுறாள். லங்கைக்குன்னு ஏற்பட்ட காவல் தேவதை பிரம்மாவுடைய சிருஷ்டி. பிரம்மாவை போல அவளுக்கு 4 முகங்கள் 8 தோள்கள். 8 தோளாள் 4 முகத்தாள் உலகும் தொட்டு சீரும் ஜோதி நிறத்தாள் சுழல் கண்ணாள் முட்டி பேரின் உலகத்தை முதலோடும் கட்டி சீரும் காவல் வளர்த்தாள் கமையில்ல. குரங்கே, நீ யார், எதுக்கா வந்தே, சீக்கிரமா உயிர் சரீரத்தை விட்டு பிரியறதுக்குள்ள சொல்லு. கஸ்துவம் கேன சகாரியேன இக பிராப்தோ வனாலயா கதயஸ்வயதா தத்துவம் யாவத் பிராணாதரந்தி தேகே. ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார், இது என்ன பெரிய சிரமமா இருக்கு. ராமதூதன் தான் இப்படி ஒரு அவஸ்தை வரணுமா? ராமன் தான் என் பிரபுதான் முதல்ல தாடகையை வதம் பண்ணி ஆரம்பிச்சார் அக்கௌண்ட் சொன்னா, நானும் ஒரு ஸ்திரீ வதத்தோட ஆரம்பிக்கணுமா? வேண்டாம், நல்ல வார்த்தையா பேசி சமாளிச்சுன்னு போயிடுவோம். ஆகாச மார்க்கமா வந்திருந்தேன், கீழே குனிஞ்சு பார்த்தேன், லங்கை தெரிஞ்சது. நகரீஷு லங்கான்னு பிராச்சீனத்துல ஒரு முதுமொழி உண்டு. சும்மா நகரிய அந்த லங்கா நகரியை பார்த்துட்டு போறாங்கிறதுக்காக இறங்கினேன்னு வேற ஒண்ணு எனக்கு உத்தேசம் இல்லை. திரக்ஷ்யாமி நகரீம் லங்காம் சாட்ட பிராகாரதோரணாம் இத்யர்த்தமிக சம்பிராப்தஹ பரம் கௌதூகலம் கிமே. பதிலுக்கு ஓங்கி ஒரு அடி அடிச்சாலாம் லங்கினி. விடாது போல் இருக்கே இந்த பிராரப்தம். இவளுக்கு திரும்பி பதிலுக்கு அடிக்கிறதுக்கு கூட யோஜனை இருக்கு. ஏன்னா அந்த பிரம்மச்சரியத்தை அப்படி நெருப்பாட்டமா இருக்கு சென்றிருக்க. ஈவன் இன் செல்ஃப் டிஃபென்ஸ் நம்முடைய கையானது ஒரு ஸ்திரீ மேல தவறி போய் படப்படாது. அதனால என்ன பண்ண, வேற வழியில் அடிக்கிறா, அவளுக்கு ஏதாவது பதில் சொல்லி ஆகணும். அதனால இடது கையிலையும் முஷ்டியா பண்ணிடலாம். ஏன்னா உள்ளங்கையில் தான் உணர்ச்சி ஜாஸ்தி, புறங்கையில் அவ்வளவு உணர்ச்சி கிடையாது. அதனால முஷ்டியா பண்ணிட்டு வாமஹஸ்தஸ்ய சுங்குலிஹி முஷ்டினா அபிஜகானீனாம் ஹனுமான் க்ரோதமூர்ச்சிதஹ ஸ்திரீச்சேதி மன்யமானேன நாசிக்ரோத ஸ்வயங்கிருதஹ. ஸ்திரீங்கிறதுனால பூர்ணமா கோபத்தை காட்டலையாம். இந்த லேச தட்டின தட்டே தாங்க முடியாமல் அப்படியே தலை சுத்திண்டு அவ மாட்டுல ஆஞ்சநேயனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுட்டு உவாச்ச அகர்விதம் வாக்கியம். கர்ப்பமெல்லாம் போய் வினயத்தோட ஆஞ்சநேயன் பார்த்து பிரசீத சுமஹாபாஹோ திராயஸ்வஹரி சத்தமா அனுகிரகம் பண்ணு பிரார்த்திச்சாலாம். நீ யாரும் தெரியும், மங்களமா போயிட்டு வா ஆஞ்சநேயா அப்படின்னாள். பேரை சொல்றாள், இனிஷியல் முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்காள். வி ஹனுமான், வி ஃபார் வாயுகுமாரன், வி ஃபார் எவர் விக்டோரியஸ். எப்படி தெரிஞ்சது உனக்கு அப்படின்னு கேட்டாள். இல்ல, பிரம்மதேவன் என்ன படைச்சு லங்கைக்கு காவல் தேவதையா அப்பாயிண்ட் பண்ற போது இது பனிஷ்மெண்ட் போஸ்டிங் ஆட்டமா இப்படி ஒரு இடத்துக்கு அனுப்பலே, எனக்கு எப்ப விமோச்சனம்னு கேட்டேன். ஒரு வானரம் தன்னுடைய பராக்கிரமத்தால உன்னை எப்ப ஜெயிக்கிறதோ அன்னைக்கு ராட்சதாளுக்கு பயகாலம் தெரிஞ்சுக்கோன்னு சொன்ன. அந்த காலம் வந்துட்டு நினைக்கிறேன். யதாத்வம் வானர கஷ்சித் விக்ரமாத் வசமானயேத் ததாத்வயாகி விக்ஞேயம் ரக்ஷசாம் பயமாகதுஹு. லங்கினியை ஜெயிச்சு அத்வாரேண மகாபாஹு. இவர் விரோதியுடைய ராஜ்யத்துல தான் பிரவேசம் பண்ற. சத்ருடைய ஊர்ல பிரவேசம் பண்ற போது இடது கால வச்சு ராஜாவா இருக்க பிரவேசம் பண்ணு இருக்கு. மீதி காலங்கள்ல விவாக காலத்துல கிரக பிரவேசத்துல நமக்கு வேண்டியவாளுடைய கிரகத்துல போறபோதெல்லாம் வலது கால். விவாக காலேச்ச கிரக பிரவேசே பிரயாண காலேபி ச தட்சிணாங்கிரிம் கிருத்வாக்ரதஹ சத்ருபுர பிரவேசே வாமம் நிதத்யாத் சரணம் நிருபாலஹ. அதனால வாசல் வழியா நுழையாமல் கொல்ல வழியா ஏறி சொர்ணமயமான மது வால்மீகி சொல்லியிருக்காள், கம்பனும் சொல்லியிருக்காள். இதுல இருந்து ராவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். சொர்ணத்தால மதுள் விற்பனம்னா எவ்வளவு அவனுக்கு ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கணும். ஐஸ்வர்யம் மாத்திரம் இல்லை, அவன் செக்யூரிட்டி எவ்வளவு கெடியா வச்சிருந்தாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல ஒரு சொர்ண மதுள்னா மறுநாள் மதுளே இருக்காத,
பார்க்க முடியுமா? மதில பார்க்க முடியுமா? அந்த பொன்மதில தாவி பின்னாடி கொல்லப்புறத்திலேருந்து இடது கால வச்சு உள்ள பிரவேசம் பண்றாள். பிரவிஷ்ய நகரீம் லங்காம் கபிராஜ ஹிதங்கரஹா சக்ரேத பாதம் சவ்யஞ்ச சத்ருணாம் சதுமூர்தனிகி. விரோதியுடைய தலையில பாதத்தை வைக்கிற மாதிரி இருந்தால் ஆஞ்சநேயன் காலை வைக்கிற பொழுது, அதை கம்பன் சொல்ற பொழுது தன் பிரபுவான ராமனுடைய பிரபுவுடைய சரணத்தை ஹிருதயத்தில் தியானம் பண்ணிட்டு தன் கால் எடுத்து இடது கால் எடுத்து பதிச்சாள் லங்கையில. வீரனும் விரும்பி நோக்கி மெய்மையே விளையும் அகுது என்று ஆரியன் கமலபதும் அகத்துரை வணங்கி ஆண்ட பூரியரிலங்கை மூதூர் பொன்மதில் தாவி புக்கான் சீரிய பாலின் மேலே சிறுபிரை தெரிந்தது அன்னகள் சிறுபிரை தெரிந்ததன்னகள். சம்பூராமாயணத்தில் காளிதாசன் சொன்னார், சாதாரணமாக சம்ஸ்கிருத நாடகம்னு இருந்தால் அதுக்கு ஒரு சூத்திரதாரன்னு ஆரம்பிச்சு வைப்பார். அவர் தான் நாடகத்தை ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய சமயத்தில் அவர் தான் வருவார். லங்கா பிரவேசம்னு புதுசாக ஒரு நாடகம் எழுதினா அதுக்கு சூத்திரதாரனை போல ஆஞ்சநேய சுவாமி வந்தார். தஸ்மின் பிரதோஷ சமயே சகசா ஹனுமான் கீர்த்தி சகாயவனிகாம் அபனீய சத்ரோஹோ ஆவிர்பூவ சுமனः பரிதோஷனாய லங்கா பிரவேசனவநாடக சூத்திரதாரக. அப்படி உள்ள நுழைகிறாள். நுழைஞ்சா சந்தியா காலத்தில் விபீஷணாதிகளை போல ஒரு சில சாதுக்களாக ராட்சசாவுடைய கிரகத்தில் வேதபாராயணம் பண்ணிருக்காள். அந்த சப்தம் காதில் வந்து விழுந்துதான். சுஷ்ராவ ஜபதாம் தத்ர மந்த்ரான் ரக்ஷோ கிருகேஷு வை ஸ்வாத்யாய நிரதான்ச்சைவ யாதுதானந்ததர்ஷசஹ. ஆஞ்சநேய சுவாமி உள்ள நுழைகிற போது சந்திரனும் உதிக்கிறான். இந்த ஆஞ்சநேயன் இருட்டில் போய் தேட வேண்டாம், நம்முடைய நிலா வெளிச்சத்தை தேடட்டோம்னு அனுகூலம் பண்ற மாதிரி அந்த சந்திரன் இப்படி இருந்தாள். அப்படியே இருட்டா இருக்கக்கூடிய கருத்து இருக்கக்கூடிய வானத்துல வடவிலேருந்து சந்திரனை பார்க்கிற போது நீலமயமா இருக்கக்கூடிய ஒரு ஜலாசயம், ஒரு ஷீட் ஆஃப் வாட்டர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நீர் தேக்கத்துல வடவிலேருந்து ஒரு ஹம்சமானது கம்பீரமா அழகா ரம்யமா சஞ்சாரம் பண்ணா எப்படி இருக்குமோ பொப்புளுயமானம் சரசீவகம். 5ஆம் சர்க்கம் முழுக்க சந்திரோதயத்தை வர்ணிச்சிருக்காள், ஒரு சர்க்கம் முழுக்க வர்ணிச்சிருக்காள். எந்த சந்திரன் உலகத்துடைய பாப்பத்தெல்லாம் போக்கி வைப்பனும், மகோததியா இருக்கக்கூடிய சமுத்திரம் அப்படியே கம்பீரமா எழும்பி கிளம்பி வரும்படியா செய்வனோ, எந்த சந்திரன் மகாலட்சுமியுடைய வாசஸ்தானமோ அந்த சந்திரன் உதயமாற லோகஸ்ய பாபானி விநாசயந்தம் மகோததிம் சாபி சமேதயந்தம் பூதானி சர்வாணி விராஜயந்தம் ததர்ஷ சீதம் சுமதாபியாந்து யாபாதி லக்ஷ்மீஹி புவி மந்தரஸ்தா ததா பிரதோஷேஷு ச சாகரஸ்தா ததைவ தோயேஷு ச புஷ்கரஸ்தா ரராஜசா சாருநிஷாகரஸ்தா. உலகத்தில் எந்த மகாலட்சுமியானவள் மந்திர பர்வதத்தில் பிரகாசிப்போளோ இவள் ததைவ தோயேஷு புஷ்கரஸ்தா. ஜலத்தில் தாமரைக்கு மேலே எந்த மகாலட்சுமி பிரகாசிப்போளோ அந்த மகாலட்சுமி இப்ப சந்திரமண்டலத்தில் பிரகாசிக்கிறாள். அதை பார்க்கிற போது என்ன தோணுதுன்னா, மகாலட்சுமி தான் சீதாதேவி அவதாரம் பண்ணி வந்திருக்க. லங்கையில் வந்து பல மணி நேரங்கள் தேடின பிறகுதான் சீதாதேவியை பார்க்க போறார் ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயா, உனக்கு வேணா என்னை பார்ப்பதற்கு பல மணி நேரங்கள் இன்னும் காத்துட்டு இருக்கிறதுக்கு பொறுமை இருக்கலாம், எனக்கு அத்தனை நாளி உன்னை பார்க்காம இருக்கிறதுக்கு பொறுமை இல்லைன்னு அந்த ஜெகன்மாதாவே சந்திரமண்டலத்திலிருந்து ஆஞ்சநேயனை கட்டாட்சிக்கிற மாதிரி அந்த சந்திரனுடைய வெளிச்சத்துல அப்படி லங்கையில ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு கிரகமா பார்த்துன்னு வர. அதுல எந்த கிரமத்துல ஒரு தெருவெடுத்துட்டா முதல் வீடு, 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு கிரமமா, அடுத்த தெருவெடுத்துட்டா அதே மாதிரி. அப்ப சார்டா ஒரு வேலை கிடையாது, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா தேடினாதான் எந்த ஒரு வீட்டுல சீட்டு இருந்தாலும் விடாம பார்க்கறதுக்கு நியாயம் உண்டு. இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடுன்னு தேடினா ஏதாவது ஒரு வீடு விட்டு போயிடலாம். விடப்பட்ட வீட்டில் சீட்டு இருந்து விட்டாள்னா காரியம் கெட்டு போயிடும். அதனால கிரமமான கிரமேணை ததர்ஷ ஹரிபுங்கவஹ
தேசாம் ரித்திமதாம் ரித்திம் ததர்ஷ ஹரிபுங்கவக. அவளுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் பார்த்த பின்னாடி கிரமேணைவ ததாக ஹரிபுங்கவான்னு லங்கா தாகம் சொல்ற போது சொல்ல போற. தாகம்னா நம்ம குடிக்கக்கூடிய தாகம் இல்லை, லங்கா தாகான்னு சர்க்கத்துக்கு பேரு. லங்கை எரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். தகனம்ங்கிறது தகனத்திலேருந்து தாகாங்கிற பதம். லங்கை எரிக்கிற போது எந்த கிரமத்தில் இங்க பார்த்தாலோ அதே கிரமத்தில் லங்கையை பின்னாடி எரிக்க போற. அப்படி பார்த்துன்னு வர விபீஷண சுவாமியோட கிரகம், இன்னும் பல ராட்சசாவுடைய கிரகங்களை தான் பார்த்துன்னு வர. பல விஷயங்களை பார்த்த. ஆனா சீதையை மாத்திரம் பார்க்காமல் மனசு வியாக்குலமாச்சான். சீதாமபஷ்யன் மனுஜேஸ்வரஸ்ய ராமஸ்ய பத்னீம் வததாம் வரஸ்ய பபூவ துக்காபிகதச்சிரஸ்ய பிளவங்கமோமல்தயிவாச்சிரஸ்ய. ராவணனுடைய மாளிகையில உள்ள நுழைஞ்சாள். ராவணனுடைய மாளிகை, அந்த மாளிகை எவ்வளவு தூரம் இருந்ததுன்னா ஒரு யோஜனை நீளம், அரை யோஜனை அகலமா இருந்ததுங்கிறார் வால்மீகி. இது கிட்டத்தட்ட 5 மைல் அகலம் 10 மைல் நீளம். எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்திருக்கும் பாருங்க. அந்த மாளிகையில் தனியா புஷ்பகத்தை நிறுத்தி வச்சிருக்கார். அந்த புஷ்பகத்தை 3 சர்க்கங்கள்ல புஷ்பகத்தை பற்றி பேசினார். பிரம்மாவுக்காக விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ண திவ்யமான விமானம் அது. சொர்ணத்தால் ஏற்பட்ட விமானத்தில் நவரத்னங்கள்லாம் வச்சு அழைச்சிருக்கார். அதுல உயர்ந்த வேலைப்பாடெல்லாம் இருக்கு. எங்க போகணும் நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அடுத்த க்ஷணத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி கொண்ட விமானம் அது. அதை ரொம்ப தபஸ் பண்ணி பிரம்மாவிடத்திலிருந்து பிரார்த்திச்சு பிரம்மாவுடைய வரப்பிரசாதமா குபேரன் பெற்றான். குபேரன் பலாத்காரமா ஜெயிச்சு பிடின்னு வந்துட்டான் ராவணன். பிரம்மணோர்த்தே கிருதம் திவ்யம் திவ்யத் விஸ்வகர்மணா விமானம் புஷ்பகம் நாம சர்வரத்ன விபூஷிதம் பரேண தபசா லேபே யத் குபேரः பிதாமகாத் குபேரமோஜசா ஜித்வா லேபே தத் ராட்சசேஸ்வரः. தபஸ்ஸமாதான பராக்கிரமார்ஜிதம் மனஸ்ஸமாதான விசாரச்சாரிணம் அநேக சம்ஸ்தான விசேஷ நிர்மிதம் ததஸ்ததஸ்துல்ய விசேஷ தர்சனுகு ந தத்ர கிஞ்சின்ன கிருதம் பிரயத்னதः ந தத்ர கிஞ்சின்ன மகார்கரத்னவத் ந தே விசேஷா நியதா சுரேஷ்வபீஹி. என்ன அழகா வர்ணிக்கிறார். சின்ன ஒரு சர்க்கம் 8 ஸ்லோகத்தை புஷ்பக தர்சனம்னு வர்ணிச்சிருக்க. அந்த புஷ்பகத்தை பார்த்தாள். ராவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை பார்த்தாள். அந்த புறத்தில் உள்ள பிரவேசம் பண்ணி பார்க்கிறாள். குபேரன் எந்த ஒரு சம்பத்து இருக்குமோ, வைஸ்ரவணன் குபேரனுக்கு பேரு, இந்திரன் எந்த ஒரு சம்பத்து இருக்குமோ அந்த சம்பத்துக்கு துல்லியமான ஒரு சம்பத்து ராவணன் இருக்குன்னு சொல்லலாமோ நினைச்சார். துல்லியம்னு சொன்னா போறாது, அதை விட ஒரு படி மேல இருக்கு. யாகி வைஸ்ரவணே லக்ஷ்மி யாச்சேந்திரே ஹரிவாகனே சாராவண கிருகே சர்வா நித்தியமேவ அனபாயினி. ராவணன் அதை விட மேற்பட்ட ஒரு சம்பத்து இருக்குன்னு சொன்னா போறாது, அது ஒரு நாளும் மாறாமல் இருக்கு. நித்தியமேவ அனபாயினி, விலகாமல் இருக்கு அந்த சம்பத்து. யாச்சராக்ய குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வகா தாத்ரிஷி தத்விசிஷ்டாவா ருத்திரக்ஷோ கிருஹேஷ்மிகே. யாச்சராக்ய குபேரஸ்ய, யமன் வருணன் யமன் குபேரன் இவ்வளவு வேற்றி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் சேர்த்து திரட்டினா, ஒன்றாக திரட்டினா எவ்வளவு இருக்குமோ அதுக்கு நிகரா இருக்கு ராவனுடைய சம்பத்துன்னு சொல்லலாமோ சொன்னா போறாது. தாதிருஷி தத் விசிஷ்டாவா, அதை விட ஒருபடி அதிகமா இருக்கு. இவ்வளவு ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவன் கணக்கில்லாம பண்ணிருக்கக்கூடிய சிவாராதனம் தான் கணக்கா. சிவ பூஜைனா எங்கேயாவது ஒரு நல்ல சுகந்தமான புஷ்பத்தையோ திருதலமா இருக்கக்கூடிய வில்வத்தையோ சுத்தமான தீர்த்தத்தையோ பூஜா சாமகிரியங்களை பார்த்துட்டா போரும் ஸ்நானம் பண்ணி பூஜை ஆரம்பிச்சிருவாள். புஷ்பம் சுகந்தம் சுதலஞ்ச பில்வம் புண்ணியஞ்ச தீர்த்தம் லபதே ஜயத்ரே தத்ராஹ லங்காதிபதிர் மகாத்மா தம் சங்கரம் பூஜயதீதி சித்ருகு. அவ்வளவு சிவ பூஜை பண்ணவனுக்கு சிவ சாயுஜ்யம் தான் கிடைச்சிருக்கணும். ஆனா சிவ சாயுஜ்யம் கிடைக்காமல் மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸோட நிறுத்தி விட்டாளே சுவாமி. என்ன காரணம்னா இந்த பரதாபிகமனம் ஒரு பெரிய பாபம் இருந்ததுனால சிவசாயுஜ்யம் கிடைக்காமல் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய லௌகீகமான சௌரியத்தை மாத்திரம் கொடுத்து நிறுத்தி வச்சு விட்டார் ராவணனுக்கு. அந்த ராவனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய போகங்கள் பலவிதமான லக்ஸுரிஸ் எல்லாம் பார்த்தாள். ஆஹா, ஸ்வர்கலோகம்னு சொல்றாளே, தேவலோகம்னு சொல்றாளே, இதுவாதான் அது இருக்குமோ அப்படின்னு பிரமிக்கும்படியா இருக்காம். ஸ்வர்கோயம் தேவலோகோயம் இந்திரஸ்ஞேயம் புரி பவேத் சித்திர்வேயம் பராஹி ஸ்யாத் இது அமன்யதம் மாருதி. அங்க முத நாள்
ஆஞ்சநேயர் ராத்திரியில் தேடின்னு இருக்கார். இவர் வரத்துக்கு ஒரு சில மணி நேரங்கள் முன்னாடி ராத்திரி பெரிய பார்ட்டி வச்சு பலவிதமான பக்ஷ போஜங்கள்லாம் சாப்பிட்ட மிச்சமெல்லாம் அப்படியே இருக்கு. மறுநாள் யாராவது காத்தால வந்து ஆட்கள்லாம் கிளீன் பண்ணிப்பா அவா போய் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அந்த வாசனையோடு இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் மூக்க போய் வாசனை துளைக்கிறதான். ஆஞ்சநேயர் இங்க வா இங்க வா, இங்கதான் இருக்கு ஆகாரம் அப்படின்னு காட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கு. இதுபோல நாள் பழைய காலத்துல கல்யாணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளை எழுப்பெல்லாம் முடிஞ்சு அந்த சம்பந்தி விருந்துக்கு பொண்ணை பெற்ற தகப்பனார் பிள்ளையை பெற்ற தகப்பனாரும் ஒரு முறைக்கு 4 முறையா எப்படி பழைய காலத்துல கூப்பிடுவோம் அந்த மாதிரி சகந்தஸ்தம் மகாசத்வம் பந்து பந்து விபோத்தமம் இதயே கீத்யுவாச்சேப தத்ர யத்ர சரவணஹ. பழைய காலத்துல தான். ஏன்னா இப்ப எல்லாம் கான்டாக்டா போயிடுது. யாரையும் கூப்பிடுறது இல்லை. இவனே போய் சாப்பிட்டு வந்துடுறான். நமக்கு எங்க கிடைக்காம போயிட்டான் முதல்ல சாப்பிட்டு வந்துடுறான். யாரும் கூப்பிடணும்னு காத்துன்னு இருக்கிறது இல்லை. பழைய காலத்துல ஒரு முறைக்கு 4 முறையா கூப்பிட்டதான் வருவா. ஆமா, ஆஞ்சநேயனுக்கும் இந்த கந்தத்துக்கும் என்ன பாந்தவியம்? பந்து பந்து மிவோத்தமம் அப்படின்னாரு. வாயு பகவானுக்கு கந்தவாகன்னு ஒரு பேரு. ஒரு வாசனை நறுமணமோ துர்நாற்றமோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாசனை இன்னொரு இடத்துக்கு பரவணும்னா காத்து சஞ்சாரம் இருந்தால்தான் பரவும். அதனால கந்தவாகன்னு வாயு பகவானுக்கு பேரு. உங்க அப்பாவா எனக்கு தினம் நிறைய பெரிய விருந்து பண்ணி வைக்கிறார். பல இடத்துல நான் பரவுவதற்கு காரணமா இருக்க அந்த வாயு புத்திரனா இருக்கக்கூடிய நீ வந்திருக்க, ஊரு விட்டு ஊர் வேற ஒரு ஊர்ல வந்திருக்க, உனக்கு ஆகாரம் இருக்கக்கூடிய இடத்த சொல்லித்தரேன்னு சொல்ற மாதிரி வாசனை பிடிச்சு இழுக்கிறது. ஆனா ஆஞ்சநேயர் கொஞ்சம் கூட அதுல போய் சலனம் அடையல. அதாவது மகாசத்துவம் அப்படின்னா சகந்தஸ்தம் மகாசத்துவம் பந்துகு பந்து மிவோத்தமம் இதயே கீதி உவாச்சே இவ தத்ரயத்ர சரவணஹ. அது வாஸ்தவத்துல பதார்த்தங்கள் பக்ஷ போஜ்யங்கள் இருக்கக்கூடிய இடத்தை காட்டி கொடுக்கறதுக்காக கண்ணம் இழுக்கல, ராவணன் இருக்கக்கூடிய இடத்தை காட்டி கொடுத்ததுனா எத்திர சராவணஹ. அப்படி தேடின்னு வரும்பொழுது ராவனுடைய அந்தப்புறத்துல ஏராளமான ரூபவதிகளா இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் தங்களை மறந்து அப்படி படுத்து இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்த இவெல்லாம் மனுஷலோகத்தை சேர்ந்த ஸ்திரீகளாட்டமாவே தெரியலையே. ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் புண்ணியம் தீர்ந்து போன உடனே மனுஷலோகத்துல இப்படி ஸ்திரீகளா வந்துட்டாளோ. யாஸ்யவந்தே அம்பரத்தரஹ புண்ணியசேஷ சமாவிருதாக இமாஸ்தாக சங்கதா கிருஷ்ணாக இதிமேனே ஹரிஸ்ததா. இப்படி ஸ்திரீகளை எல்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய சமயத்தில் ஆஞ்சநேயனுடைய மனசுல வரக்கூடாத ஒரு எண்ணம் வந்ததுன்னா இது ரொம்ப நிரளவான ஸ்லோகம். இதுக்கு பலவிதமா அர்த்தம் சொல்லுவேன். இந்த ஸ்திரீகளை எப்படி நான் பார்த்தேனோ அந்த மாதிரி சீதையும் பார்த்தாதானே நான் வந்த காரியம் சபலமாகும். இல்லை இந்த ஸ்திரீகளை எப்படி ராவணன் அடைஞ்சிருக்கானோ அந்த மாதிரி ராமன் சீதை அடைஞ்சாதானே ராமனுடைய காரியம் சரிதார்த்தமாகும். இந்த ஸ்திரீகளை எல்லாம் எப்படி சர்வாலங்கார பூஜிதைகளாக ஒரு குறையில்லாம பார்க்க முடியாது நேர்ந்ததோ அது மாதிரி சீதைக்கும் ஒரு குறை வராமல் இருந்திருக்கணுமே அப்படின்னு அப்படி ஒரு அர்த்தம். ஆனா வாஸ்தவமா வால்மீகியுடைய ஹிருதயம் எப்படி அப்படின்னாக்க இந்த ஸ்திரீகளை எல்லாம் ராவணன் எப்படி அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி சீதையையும் ராவணன் அனுபவிச்சாதானே அவன் கொண்டு வந்த காரியம் அப்பதானே சரிதார்த்தமாகும். பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய யதீத்ரிஷீராகவ தர்ம பத்னி இமாயதா ராக்ஷசராஜ பார்யாஹ சுஜாதமஸ்யேதி சாது புத்தேகே. இப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாத எண்ணம் மகாபாகவதோத்தமனா இருக்கக்கூடிய பரம் பரிசுத்தமான ஆஞ்சநேயனுடைய மனசுல வரலாமா? அவரை குறை சொல்லாதே சாது புத்தேகே, குறை சொல்லாதேன்னு விட்டாள் வால்மீகி. அவரு சம்ஸ்காரம் ரொம்ப நன்னா இருந்ததுனால அடுத்த க்ஷணமே அந்த எண்ணத்தை கிள்ளி எறிஞ்சு வருத்தப்பட்டாளாம். இப்படி ஒரு தகாத எண்ணம் மனசுல வந்துட்டேன்னு புனச்சசோ சிந்தயதார்த்த ரூபா துருவம் விசிஷ்டா குணதோகி சீதா அதாயமஸ்யாம் கிருதவான் மகாத்மா லங்கேஸ்வரஹ கஷ்டம் அனார்ய கர்மஹ. ஆஞ்சநேயனுடைய மனசுல இப்படி தகாத எண்ணம் ஏன் வந்தது அப்படின்னா அடுத்த சர்க்கத்துல ராவணன் படுத்துட்டு இருக்கான் பார்க்க போற. ராவணன் படுத்துட்டு இருக்கக்கூடிய அறைக்கு பக்கத்து அறையில வந்த உடனே ஆஞ்சநேயனை போல பரம பாகவதோத்தமனுடைய மனசுலயும் வரக்கூடாத ஒரு எண்ணம் ஒரு சலனம் வந்துடுச்சுன்னா துஷ்ட சங்கத்தை விட்டு எவ்வளவு ஜாகிரதையா விலகி இருக்கணும்ங்கிறத நமக்கு வால்மீகி இங்க மறைமுகமா எடுத்துக்காட்டுற. ராவணன் இன்னும் பார்க்கல, ராவணன் இருக்கக்கூடிய அறையில பிரவேசம் பண்ணல, நிச்சயமா ராவணனை ஆமோதனம் பண்ணி நினைக்கல, ராவணனை கண்டனம் பண்ணி தான் நினைச்சிருக்காரு ஆஞ்சநேயர். ஆனா மியர் பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி டு ராவணா அடுத்த அறையில ராவணன் படுத்துட்டு இருக்கான். இந்த பக்கத்து அறையில வந்த உடனே இப்படி தப்பான ஒரு எண்ணம் மனசுல வந்துடுத்து. அதனால ஜாகிரதையா இருக்கணுங்கிறத எச்சரிக்கை பண்ணிருக்காள். அடுத்த அறையில ராவணன் படுத்துட்டு இருக்கான். அப்படி பெரிய கோடை காலத்துல பெரிய கம்பீரமான ஒரு யானையானது கங்கையில இறங்கி வெளியில் இருக்கக்கூடிய வெயிலுக்கு எதிர்ப்பதமா ஜலத்துல இருக்கக்கூடிய குளுமையை
சௌக்கியத்தை அனுபவிக்கிற போது வெளியில் ஜலத்திலேருந்து வெளியில வரதுக்கு மனசு வராத ஒரு யானையை போல கங்கே மகதி தோயாந்தே பிரசுத்தமிவ குஞ்சரம் மாஷராசி பிரதீகாசம் நிஸ்வசந்தம் புஜங்கவது. ராவணனை பார்த்த உடனே பெரிய முழு விழுந்தாலே அப்படி கும்பாச்சியா அடிக்கிற ஒரு ராசியை போல மாசராசியை போல இருந்தானா, பெரிய கருநாகத்தை போல மூச்சு விட்டு இருக்காள். நிஸ்வசந்தம் புஜங்கவது. ராவணன் பார்த்த உடனே ஒரு வேகம் வந்தது ஆஞ்சநேயனுக்கு. மகா பாபி, எங்க அம்மா சீதையை திருடி கொண்டு போய் ராமனை விட்டு பிரிக்க விட்டு இப்படி தவிக்க விட்ட நீ பாபி நீதானே அப்படின்னு ஒரு வேகம் வந்துதான். ரொம்ப சிரமப்பட்டு அடைக்கின்றாள் வேகத்தை. நாம் எங்காவது அதிக பிரசங்கித்தனமா போய் ராவணன் நாம வதம் பண்ணப்படாது. ராவணனை வதம் பண்ணுறதுங்கிறது ராமனுடைய வேலை. நாம போய் அது அதிக பிரசங்கித்தனமா பிரவர்த்திக்கப்படாது. அந்த ராவணன் பக்கத்துல நல்ல பஞ்சு அணையில சர்வாலங்கார பூஷிதியாக திவ்ய வஸ்திரங்களை எல்லாம் உடுத்தி நல்ல யௌவனத்தோட ராஜலட்சணங்களோட நல்ல ரூபலாவண்யத்தோட பல ஸ்திரீகளுக்கு நடுவில் ஒரே ஒரு பரம உத்தமையான ஒரு ஸ்திரியை பார்த்தாள். தாசாம் ஏகாந்த வின்யஸ்தே ஷயானாம் ஷயனே சுபே ததர்ஷ ரூப சம்பன்னாம் அபராம் சகபிஹி. ஸ்திரியம் ஒரு குரங்கு பார்த்ததுன்னு விட்டார் வால்மீகி. கபிகி ஸ்திரியம் ததர்ஷா, ஒரு க்ஷணகாலம் சாதாரணமான கபி புத்தியை காட்டிட்டு போறாருங்கிறதுனால அபரம் சகபி ஸ்திரியம், உடனே ரூபத்தாலையும் யௌவனத்தாலையும் இவள் தான் சீதையா இருக்கணும் தர்க்கயாமாச சீதேதி ரூபயௌவன சம்பதா. ரூபத்தையும் யௌவனத்தையும் மாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்திரிய சீதை நிர்ணயம் பண்ணிட முடியுமா? அப்படி இருந்தா உலகத்துல எத்தனையோ சீதைகள் இருக்கணுமே. உடனே சந்தோஷப்பட்டாள், வாள் எடுத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டாள், கொஞ்சம் ஆடினாள், கொஞ்சம் பாடினாள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தம்பத்து மேல ஏறினாள், அங்கே தொப்புனு குதிச்சாள். ஆஸ்போடயாமாச சுசும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பான ரோகத்து நிபபாத பூமௌ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனஹாம். அடுத்த க்ஷணமே அந்த எண்ணத்தை மனசுலேருந்து கிள்ளி எறிஞ்சாளாம். ஆஹா, இப்படி ஒரு எண்ணம் வந்துடுத்தே அவருடைய இன்னேட் சம்ஸ்காரமானது இட் ரீஅசர்ட்ஸ் இட்செல்ஃப். அவதூயசதாம் புத்திம் பபூவாவஸ்திதஸ்ததா ஜகாமச பராம் சிந்தாம் சீதாம் பிரதி மகாகபிஹி. மந்தோதரி தான் பார்த்து சீதைன்னு ஏமாந்து போயிருக்கார் ஆஞ்சநேயர். இன்சிடென்ட்லி ராவனுடைய பிரதானமான பத்னி மந்தோதரின்னு பேரு. மண்டோதரி இல்ல, மந்தோதரினா மெலிந்து இருக்கக்கூடிய வயர உடையவள் அர்த்தம். மந்தமான உதரத்தை உடையவள் மந்தோதரி. அவளை பார்த்து சீதைன்னு ஏமாந்து போயிருக்க. அடுத்த க்ஷணம் அந்த எண்ணத்தை கிள்ளி எறிஞ்சாள். என் ராமனுக்கு நிகரா ஒரு புருஷன் உலகத்துல உண்டா? சீதைக்கு நிகரா ஒரு ஸ்திரீதான் உண்டா? என் ராமனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஜெகன்மாதா சீதை, அவளுக்கு படுக்கையில தூக்கம் கொள்ளுமா, சாப்பாடு இறங்குமா, தீர்த்தமானம் பண்ணும் தோணுமா, சந்தனத்தை பூசிக்கணும் தோணுமா, திவ்ய போகத்தை அனுபவிக்கணும் தோணுமா, வஸ்திரத்தை உடுத்திக்கணும், ஆபரணத்தை உடுத்திக்கணும்னு தோணுமா, அவளுக்கு தரிக்கணும் தோணுமா? நான்யம் நரம் உபஸ்தாதும் சுராணாமபிஜேஸ்வரம் நகி ராம சமக்கச்சித் வித்யதே த்ரிதசேஷ்வபி நராமேண வியுக்தாசா स्वप्तुमर्हति भामिनी न भोक्तुं नापि अलंकर्तुः नपानमुपसेवितुः. ஆனா மந்தோதரியை பார்த்து இவள் தான் சீதைன்னு ஒரு க்ஷணகாலம் பிரமிச்சாலே. என்ன காரணம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. எந்த ஸ்திரியும் ரொம்ப கூர்ந்து பார்க்க மாட்டாள், கவனிக்க மாட்டாள். கூர்ந்து பார்க்காததுனால மந்தோதரி சீதைன்னு ஏமாந்து போய் ஒரு க்ஷணகாலம் நினைச்சு விட்டாள். அது அவருடைய பிரம்மச்சரியத்துக்கு பெருமையை தவிர ஆஞ்சநேயனுக்கு குறையில்லை. அப்படி நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்தாப்புல ஒரு சந்தேகம் வந்துதான் ஆஞ்சநேயனுக்கு. ஜகாம மகதீம் சிந்தாம் தர்மசாத்வசங்கிதா. ஆஹா, அலங்கோலமா தங்களை மறந்து படுத்து இருக்கக்கூடிய கோலத்தில் இத்தனை ஸ்திரீகளை பார்த்துட்டோமே அந்த புறத்துல, என்னுடைய பிரம்மச்சரிய தர்மத்துக்கு பங்கம் வந்துடுமோ அப்படின்னு நினைச்சார். அடுத்த க்ஷணம் இவாளை பார்த்ததுனால என் பிரம்மச்சரிய தர்மத்துக்கு பங்கம் வரல. ஏன்னா மனசுதான் ஒரு இந்திரியமானது நல்லதிலையோ கெட்டதிலையோ பிரவர்த்திக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது மனசு. என் விஷயத்துல அந்த மனசும் அடங்கியிருக்கு. மனசு மாத்திரம் அடங்கி இருக்குன்னு சொன்னா போறாது, இந்திரியம் அடங்கியிருக்கு, மனசும் தச்சமே சுவ்யவஸ்திதம். நகிமே பரதாராணாம் திருஷ்டிகி விஷயவர்த்தினி அயஞ்சாத்ரமயா திருஷ்டஹ பரதாராவமர்ஷகஹ மனோகிகேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபசு அவஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்திது. ஒரு கால் என்னுடைய
பிரம்மச்சரிய தர்மத்துக்கு ஹானி வந்திருக்குன்னா பரஸ்திரீகள்கிட்ட விபரீதமான பழக்கத்தோடு இருக்கக்கூடிய ராவணனை பார்த்தேனே, பரதாரவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீக்ஷணம் இதம் கலு மமாத்யர்த்தம் தர்மலோபங்கரிஷ்யதி. இந்த ராவணனை பார்த்ததுனால வேணா என்னுடைய தர்மத்துக்கு பாதிப்பு வருமே தவிர ஸ்திரீகளை பார்த்ததுனால என் பிரம்மச்சரியத்துக்கு பங்கம் வரல. ஸ்திரீகள் மத்தியில் தேடாமல் சீதையை வேற எங்க போய் தேட முடியும்? ஸ்திரியோ ஹி ஸ்திரீஷு திருஷ்யந்தே சர்வதா பரிவார்கணே நான்யதா கிமயா சக்யா வைஹிதேகி பரிமார்கிதும். இப்படி எல்லாம் தன்னையே தேர்த்தி கொண்டாள். ஒரு பக்கத்துல கவலை வருது, நாம தேடாமல் விட்ட இடம், ஒரு இடம் 4 விரக்கடை அகலமா இருக்கக்கூடிய இடம் கூட ராவணனுடைய அந்தப்புறத்தில் ஆஞ்சநேயன் தேடாமல் விட்ட இடம் கிடையாதான். சதுரங்குல மாத்ரோபி நாவகாசஸ்ய வித்யதே ராவணாந்தః புரே தஸ்மின் யம் கபிஹி ந ஜகாமசஹா. ஆனா சீதை கண்ணுக்கு இன்னும் தெரியலையே, ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? மனசை தளர விடக்கூடாது. எந்த சிரமம் வந்தாலும் ஒரு மனுஷன் பொறுத்துக்கலாம், எதவனா இழக்கலாம். தைரிய லட்சுமி மாத்திரம் இழந்துடக்கூடாது. மனசுல நிர்வேதத்துக்கு இடம் கொடுக்கப்படாது, நைராசியத்துக்கு இடம் கொடுக்கப்படாது. அனிர்வேதம் இருந்தால்தான் ஸ்ரீக்கெல்லாம் சம்பத்துக்கெல்லாம் அதான் மூலம், அதுதான் எப்போதும் சுகத்துக்கு காரணம். அதனால அனிர்வேதகரமாகவே நான் இருந்து பிரயத்னம் பண்ண போறேன் அப்படின்னு தனக்கே ஒரு மென்டல் பெப்டா கொடுத்துட்டாள். அனிர்வேத ஸ்ரீயோமூதம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகः கரோதி சஃலம் ஜந்தோஹ கர்ம யத்தத் கரோதி சஹ தஸ்மாத் அனிர்வேதகரம் யத்னம் சேஷ்டேகமுத்தமஹு. பலவிதமான எண்ணங்கள் மனசுல விஸ்வரூபம் எடுத்து ஆடுறது. சீதையை ராவணன் தூக்கி கொண்டு வரக்கூடிய சமயத்தில் கீழே ஒரே ஜலமயமா இருக்கக்கூடிய சமுத்திரத்தை பார்த்து பயந்து போய் கீழே விழுந்திருப்போ சீதைக்கு உயிருக்கு ஆபத்து வந்திருக்குமோ? இல்ல ராவணன் தான் ஏதாவது ஹிம்சை பண்ணிருப்பனோ சீதைய? நான் திரும்பி போய் என் பிரபுட்ட பல இடத்துல தேடி பார்த்தேன், லங்கையெல்லாம் ராவணனுடைய அந்தப்புறம் உள்பட தேடி பார்த்தேன், சீதையை பார்க்க முடியலன்னு நான் திரும்பி போய் சொன்னா என்ன சொல்வன் சுவாமி? ஆஞ்சநேயனாலேயே பார்க்க முடியலன்னா சீதை உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். உயிரோடு இருந்தா எந்த மூல முடுக்கல் இருந்தாலும் ஆஞ்சநேயன் பார்த்துட்டு வந்திருப்பார். ஆஞ்சநேயனால முடியலன்னா உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். சீதை இல்லாமல் நமக்கு எதுக்காக வாழ்வுன்னு சுவாமி உயிரிழந்துடுவார். பகவான் உயிரிழந்த உடனே லக்ஷ்மணன் உயிரிழந்துடுவான். இதை பார்க்கக்கூடிய சுக்ரீவன் அங்கராதிகள் எல்லாரும் உயிரிழந்துடுவாள். அதே மாதிரி இந்த செய்தி தெரிஞ்ச உடனே பரதன் சத்ருகுணன் கௌசல்யா சுமித்ரே எல்லாரும் உயிரிழந்துடுவாள். தன்னுடைய அரும குழந்தையா இருக்கக்கூடிய சீதையும் மாப்பிள ராமனும் உயிரிழந்துட்டாள் தெரிஞ்சா ஜனக மகாராஜாவும் உயிரிழந்துடுவார். நான் திரும்பி போய் சீதையை பார்க்க முடியலேன்னு ஒரு வார்த்தை சொல்ல சூரிய வம்சம், கிஷ்கிந்தியாவில் இருக்கக்கூடிய வானர வம்சம், மிதிலே இருக்கக்கூடிய ஜனகருடைய வம்சம், நிமி வம்சம், 3 வம்சங்கள் அழிஞ்சு போவதற்கு காரணமா இருக்கா? இல்ல போகாமல் சொல்லாமல் இருந்து விடலாமோ? போன ஆஞ்சநேயன் ரொம்ப நாளாச்சே வரலையே, ஒன்றும் தகவல் சொல்லலையே, போன காரியம் காயா முடிஞ்சு போருக்கு சபலமா ஆகல. சபலமா இருந்தா வந்து சொல்லியிருப்பேன், சபலமா ஆகலைங்கிறதுனால தான் வராமல் இருக்கான் போருக்கு தலை காட்டுறதுக்கு யோஜனை பண்ணிட்டு இருக்கான். சீதையை பார்க்க முடியலன்னா சீதை உயிரோட இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமி உயிர் இழந்துடுவாள். சுவாமி இழந்த உடனே லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகுணனும் கிஷ்கிந்தியாவில் இருக்கக்கூடிய வானர வீரர்களும் நிமி வம்சத்தை சேர்ந்த ஜனகாதிகளும் எல்லாரும் உயிரிழந்துடுவாள். நான் திரும்பி போய் என் பிரபுவிடத்தில் சீதையை பார்க்க முடியலன்னு சொன்னாலும் தோஷம், சொல்லாம இருந்தாலும் தோஷம். இப்படி தர்ம சங்கடத்தில் மாட்டின் இருக்கேனே. நிவேத்யமானே தோஷஸ்யாது தோஷஸ்யாது அனிவேதனே. சரி இங்கே இருந்துள்ளாமா, உயிர் இழந்துள்ளாமோ நினைச்சா உயிர் இழக்கப்படாது. சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப கண்டிச்சிருக்கு, ஆத்மகத்திய பெரிய தோஷமா சொல்லிருக்கு. அது மாத்திரம் இல்ல, உயிரோடு இருக்கிற மட்டும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு க்ஷேமம் ஏற்படுவதற்கு நியாயம் உண்டு. உயிர் இழந்தா க்ஷேமம் அடியோடு இல்லாம போயிடும். ஜீவே ஜீவன் பத்ராணி பஷ்யதி விநாசே பகவோ தோஷாஹ ஜீவன் பத்ராணி பஷ்யதி. இங்கே இருந்துள்ளாமா அப்படின்னு நினைச்சார். சரி ஆஞ்சநேயன் வரலையேன்னு பகவான் வேற யாராவது ஒரு தூதன் அனுப்பிச்சு வச்சா அந்த தூதன் வந்து என்னை பார்த்து நீங்க சௌக்கியமா உட்கார்ந்து இருக்கீ ஆஞ்சநேயா, நீ வரலையேன்னு கவலையால என்ன அனுப்பிச்சு வச்சாரே சுவாமி, ஒரு நாள் சீதையை பார்க்க முடிஞ்சதோ இல்லையோ, என்ன கண்டுபிடிச்சே என்ன கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு வார்த்தை திரும்பி வந்து சொல்லப்படாதா அப்படின்னு கேட்டா அந்த தூதனுக்கு நான் எந்த முகத்தோட பதில் சொல்லுவேன் தெரியலையே. என் அடையாளம் தெரிந்து கொள்ளாதபடி வானப்பிரஸ்தாசிரமியை போல தீட்சையை வளர்த்துண்டு கர்ணமூல பழங்களை சாப்பிட்டு இங்கே இருந்துள்ளாம இப்படி பலவிதமான எண்ணங்கள் மனசுல எடுத்து அப்படி விஸ்வரூபம் எடுக்கிறது. அந்த சமயத்துல
பகவான் அனுகிரமண்ணும் தடுத்தாட்கொள்ளும் நினைச்சாள். அது மட்டும் கண்ணுக்கு தென்படாத அசோகவனம் ஆஞ்சநேயனுடைய கண்ணுக்கு அப்பதான் தென்படுறது. அசோகவனிகாச்சேயம் திருஷ்யதேயா மகாத்ருமா இமாம் அபிகமிஷ்யாமி நகீயம் விசிதாமயா. இது மட்டும் இந்த அசோகவனத்தில் தேடினதாக தெரியல. நிச்சயமா இந்த அசோகவனத்தில் சீதை இருப்பாள். சீதையை பார்த்து தபஸ் பண்ணக்கூடிய ஒரு தபஸ்விக்கு தேவர்கள்லாம் எப்படி சித்தியை தேடி கொடுப்பாளோ அந்த மாதிரி எங்க அம்மா சீதையை ராமனோட சேர்த்து வைக்க போறேன். ராட்சதால் எல்லாரையும் வதம் பண்ணி ஹத்வா து ராட்சசான் சர்வாணி இக்ஷ்வாகு குலநந்தினி சம்பிரதாஸ்யாமி ராமாய யதா சித்திம் தபஸ்வினே. ரொம்ப பேருக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம். முதல்ல ஒரு முறை ஆஞ்சநேயன் தேடுற போது சீதை கண்ணுக்கு தென்படல. ஏன்னா ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணல. அப்புறமா நமோஸ்து ராமாய என்ற ஸ்லோகத்தால் நமஸ்காரம் பண்ண பிறகுதான் அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதை ஆஞ்சநேயனுடைய கண்ணுக்கு தென்பட்டாள்னு ரொம்ப பேர் பாப்புலர் மிஸ்கன்செப்ஷனா நினைச்சுட்டு இருக்கா. வால்மீகி அப்படி சொல்லல. ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணல ஆஞ்சநேயன் சொன்னாலே அபச்சாரம் தான். 24 மணி நேரம் ராம தியானமா இருக்கிறவருக்கு தனியா நமஸ்காரம்னு அவருக்கு வேற ஒண்ணு தேவையா? அது மாத்திரம் இல்ல, இது மட்டும் தேடல. அங்க பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி என் பிரபுவுக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் நமஸ்காரம் பண்ணு அந்த விரோதியுடைய ராஜ்யத்தில் அங்கேல அர்த்தராத்திரி வேளையில நவவியாகரண பண்டிதன் சக்ஷாஸ்திர பாரங்கதன் சதுர்வேத வித்தா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சூரிய சிஷ்யன் அஞ்சனானந்தனன் வாயுபுத்திரன் சுக்ரீவ மந்திரி ராமதூதன் மகாவீரன் மகாதீரன் பரம பாகவதோத்தமன் 2 கையை தூக்கி சிரசு மேல வச்சுண்டு ஆனந்த பாஷ்பம் பெருக்கி ஹிருதயத்துடன் பிரபு ராமன தியானம் பண்ணி ரோமாஞ்சம் அடைஞ்சு உரத்த குரல்ல நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ. என் ராமனுக்கும் லக்ஷ்மணோடு சேர்ந்திருக்கக்கூடிய பிரபுவுக்கு நமஸ்காரம் நாளாம். சீதைக்கும் ராமனுக்கும் பலமுறை நமஸ்காரம் பண்ணிருக்கேன். தனித்தனியா நமஸ்காரம் பண்ணிருக்கேன். தனித்தனியா நமஸ்காரம் பண்ணா தனித்தனியா தான் பார்க்க முடியும் போல இருக்கு. ஒரே ஸ்லோகத்துல பூர்வார்த்தத்திலேயே 2 பேருக்கு சேர்த்து நமஸ்காரம் பண்ணோம். அவளை சேர்த்து பார்க்கணும்னா நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை. அதுவும் ராமனுக்கும் சீதைக்கும் நடுவில் வேற ஒரு சொல்லு கூட வரப்படாது. லக்ஷ்மணனுக்கு நமஸ்காரம் பண்றது கூட லக்ஷ்மணனுக்கு டைரக்டா நமஸ்காரம் சொல்லல. லக்ஷ்மணனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ராமனுக்கு சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை. பகவானுடைய கிருபை. ராமன் நமஸ்காரம் பண்ணா பகவத் கிருபை. லக்ஷ்மணனை சேர்த்து நினைச்சா பாகவத கிருபை. பகவத் கிருபையா பாகவத கிருபை ரெண்டும் கிடைக்கணும்னு நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய. பம்பா தீரத்தில் நான் சஞ்சாரம் பண்ற போது எதிர்பார்க்காமல் எப்படி என் பிரபுவும் லக்ஷ்மணனும் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாலோ அந்த மாதிரி சீதையும் என் கண்ணுக்கு முன்னாடி எதிர்பார்க்காமல் தரிசனம் கொடுக்கட்டும்னு நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை. ஜனக மகாராஜாவுடைய திவ்ய குழந்தையாக அனுபவிச்ச வளர்த்தே ஜெகன்மாதா. ஜனக மகாராஜா யாகத்துக்கு பூர்வாங்கமா பூமி உழுதுன்றிருக்கிற போது எதிர்பார்க்காத விதத்தில் அந்த கலப்பையானது ஒரு பெட்டியில் இடிச்சு எப்படி சீதாதேவி கிடைச்சாலோ அந்த மாதிரி எதிர்பார்க்காமல் எனக்கும் கண்ணுக்கு முன்னாடி திருஷ்டி கோச்சரியா வரட்டுமேனு தேவ்யை ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை. கஸ்யை தேவியை எந்த தேவி பரதேவதையாக சாட்சாத் சிதேக ரசரூபிணி இப்படியெல்லாம் சஹஸ்ரநாமத்தில் எந்த அம்பாளை பத்தி பேசியிருக்காளோ அந்த பரதேவதை அவளா தான் இருக்கக்கூடிய இடத்தையும் தன் ரூபத்தையும் எனக்கு காட்டி கொடுக்கணும்னு நினைச்சால் ஒழிய நானா பார்க்கணும் நினைச்சதுனால பார்த்துட முடியுமா? தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ. 10 தெய்வங்களுக்கு நமஸ்காரம் பண்ணால் இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்துல சுக்ரீவனுக்கு நமஸ்காரம் பண்ணி மனசால் அசோகவனுக்கு போயிட்டாளாம். சரீரம் பின்னாடி தொடர்ந்து போச்சுனாள். சகத்வா மனசா பூர்வம் அசோகவனிகாம். அசோகவனத்துல போனாள்னு சொன்னா போறாதா? சீதை இருக்காதுக்கு சூச்சகம் பண்றார் வால்மீகி. அசோகவனிகாம் சுபாம் உத்தரம் சிந்தயாமாச ஹனுமான் மாருதாத்மஜஹ. அசோகவனிகாம் சுபாம். அதனால சீதை இருக்கிறதுனால சுபையா இருக்கு. அங்க சீதையை போய் நான் எப்ப பார்க்க போறேன்? அவருடைய பத்ம நேத்திரத்தையும் திவ்யமா சந்திரனை போல பிரகாசிக்கக்கூடிய முகத்தையும் முத்துவரிசையை போல இருக்கக்கூடிய தந்தபந்தியையும் கம்பு கண்டத்தையும் அவளுடைய திவ்யமான திருமேனியையும் மங்கள சரணத்தையும் எப்ப பார்ப்பேன் அப்படின்னு ஏக்கத்தோட பிரவேசம் பண்றாளாம்.
ததுன்னசம் பாண்டரதந்தமவ்ரணம் சுச்சிஸ்மிதம் பத்மபலாசலோச்சனம் தக்ஷே ததார்யாவதனம் கதாந்தகம் பிரசன்னதாராதிபதுல்ய தர்சனம். அங்க அசோகவனத்தில் பிரவேசம் பண்ணா பலவிதமான மிருகங்கள் எல்லாம் பார்க்கிறாள். அங்க ஒரு சிம்சிபா விருட்சத்தை பார்த்தாலாம், ஸ்வர்ணமயமான வர்ணத்தோடு இருக்கு. சுத்திவிர சின்ன வேதிகள் யஜ்ய வேதிகள்லாம் இருக்கு. காஞ்சனீம் சிம்சபாமேகாம் ததர்ஷ ஹனுமான் கபிஹி விருதாம் ஹேமமயீபிஸ்து வேதிகாபிஹி சமந்ததஹ. சிம்சிபா விருட்சத்தில் மறைஞ்சிருந்தபடியே நாம சீதையத்தைலாம் தீர்மானம் பண்ண. ஏன்னா ஒரு வானரம் போய் உட்கார்ந்து கொடுத்துனாக்க வானரத்துடைய சரீரத்துடைய வர்ணத்துக்கும் சிம்சிபா விருட்சத்துடைய இலைக்கும் வித்தியாசம் சொல்ல முடியாது. மோஸ்ட் எஃபெக்டிவ் கமோஃப்ளாஜா இருக்கும். அந்த சிம்சிபா விருட்சத்தில் இருந்தபடியே கீழே ஒரு ஓடுறது, ஜலம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா சந்தியா காலத்தை அனுஷ்டானம் பண்ணதுக்காக சீத்தை வருவள். இங்க இருந்தபடியே தேடுலாம். நான் நாட்டில் கிழக்க போய் நான் கிழக்க மேற்கும்போது சீத்தை மேற்கு வந்து, அவள் மேற்கில் வந்திருக்கிறது, அவள் மேற்கேந்து கிழக்க வரும்போது நான் கிழக்கேந்து மேற்க வந்து ஒருத்தர் தேடிண்டு ஏமாந்து போய் ஒருத்தர் மிஸ் பண்ணியிருந்தா பிரயோஜனம் இல்லை. சந்தியா காலமனாஷ்யாமா துருவமேஷ்யதி ஜானகி நதீம் ச இமாம் சிவஜலாம் சந்தியார்த்தே வரவர்ணினிஹி. இங்க இருந்தபடியே தேடலாம் தீர்மானம் பண்ண. சுத்தியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் பார்த்தா ததோ மதின சம்பீதாம் ராட்சசீபிகி சமாவிருதாம் உபவாச கிருஷாந்தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவ மதாம் மந்தம் பிரக்ஷாயமானேன ரூபேண ருச்சிரப்ரபாம் பினத்தாம் தூமஜாலேன शिखाम् इव विभावसोः पिहितेन एकेन संवीताम् क्लिष्टेन उत्तमवाससा सपङ्काम् अनलङ्काराम् विपद्माम् इव पद्मिनीम् व्रीडिताम् दुःखसन्तप्ताम् नरिम्लानाम् तपस्विनीम् ग्रहेण अङ्गारकेनेव पीडिताम् इव रोहिणीम् अश्रुपूर्णमुखीन्दीनाम् कृशाम् अनशनेन च शोकव्यानपराम् दीनाम् नित्यम् दुःखपरायणाम् प्रियम् जनमपश्यन्तीम् पश्यन्तीम् राक्षसीगणम् स्वगणेन मृगीम् हीनाम् स्वगणाभिवृतामिव नीलनागाभयावेण्या जगनं गतयैकया निलया निरधापाये वनराज्यामहीमिव सुकार्यां दुःखसन्तप्तां व्यसनानामकोविदां तां समीक्ष्य विशालाक्षीम् अधिकं मलिनां कृशां तर्कयामास सीतेति कारणैः उपपादिभिः ह्रियमाणा ददातेन रक्षसा कामरूपिणा यथा रूपा हि दृष्टा हि तथा रूपेयमङ्गनः. அந்த சிம்சிபா விருட்சத்தின் கீழே துக்கமே வடிவெடுத்தவளாக சுக்லபட்சத்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை போல ராமனை விட்டு பிரிவு தாங்க முடியாமல் சோகத்திலையும் தியானத்திலையும் மூழ்கினவளாக புகையால் சூழப்பட்ட நெருப்பை போல அங்காரகரால் பாதிக்கப்பட்ட ரோகிணியை போல தன்னுடைய மான்வர்க்கத்தை விட்டு பிரிஞ்ச ஒரு பெண்மான் வேட்ட நாய்களால் சூழப்பட்டு தவிக்கக்கூடிய பெண்மான போல தன் பந்துக்களை விட்டு பிரிஞ்சு ராட்சத ஸ்திரீகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய சீதையை கண்ணால கண்ணீர் பெருச்சென்று ஒவ்வொரு க்ஷணமும் பெருமூச்சு விட்டு இருக்கக்கூடிய சீதையை ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜெகன்மாதா சீதாதேவியை பார்த்தாளாம். துயில் என கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் துறந்தாள் வெயில் இடை தொடர்ந்த விளக்கென ஒளியிலமியாள் மயில் இயற்குழல் மழலையாள் மான் இளம் பேடை அயல் எயிற்று வெம்புலி குணத்து அகப்பட்டதன் விடுதல் விம்முதல் மெய்யுற வெதும்புதல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இராமனியே எண்ணித் தொழுதல் சோறுதல் அழுதல் அன்றி மற்ற அயல் ஒன்றும் செய்குவது அறிய
ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவமலகம். ஜெகன்மாதா சீதைய பரம மங்களமான கோலத்துல பதிவிரதா தர்மமே மூர்த்திகரிச்சிருக்கிற மாதிரியான ஒரு கோலத்துல ஜெகன்மாதா சீதை ஆஞ்சநேயன் பார்த்து பரம சந்தோஷப்பட்டாள்னு சொல்லி சீதா தரிசனத்தோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறது. மேல சீதா தரிசனத்திலேருந்து அங்குலி பிரதானம் அதை தாண்டி சீதா சந்தேஷம் இருந்தவான்னு நாளைக்கு சொல்லி ஆகணும். அப்பதான் நாளைக்கு சுந்தரகாண்டத்தை கொஞ்சம் போல பாக்கி வச்சுன்னு அதை பூர்த்தி பண்ணி யுத்தகாண்டம் முழுக்க விபீஷண சரணாகதி மேல யுத்தம் முழுக்க பட்டாபிஷேகம் முழுக்க நாளைக்கு எல்லாரும் இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. எல்லாரும் சவடம் பண்ணி பரம க்ஷேமத்தடையணும், சீதாராமனுடைய பிரசாதத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுக்கிறது.